எவ்ரிவன். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாருமே ரொம்ப ஹெல்தியாவும், ஹேப்பியாவும் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே சாரி. என்னோட சேனல ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு சில பேர் என்கிட்ட கேட்குறீங்க, "ஏன் வீடியோவே போட மாட்றீங்க? ஷார்ட்ஸே அப்லோட் பண்ண மாட்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. உங்க எல்லார்கிட்டயுமே ஷேர் பண்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. பட் அத ஷேர் பண்ணணும்னு வரும்போதெல்லாம், ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருது. கோல்ட், ஃபீவர் அதே மாரி வாய்ஸ் வராம போறது. இப்ப கூட என்னோட வாய்ஸ் கொஞ்சம் வொர்ஸ்ட்டா தான் இருக்கு. ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் இனிமே அந்த தப்பு நடக்காது. ரெகுலரா நம்ம சேனல்ல அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கும். ஷார்ட்ஸ், குக்கிங் வீடியோஸ் அண்ட் வந்து மினி விளாக்ஸ், லாங் வீடியோஸ் அண்ட் இது கூட வந்து ட்ராவல் விளாக், ஷாப்பிங் விளாக் எல்லாமே நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு, உங்கள நான் என்டர்டெயினா வச்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோல நான் பாட்டி வீட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த குலதெய்வம் கோயில் பூஜையோட லாங் வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் இது போல நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, மறக்காம ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இம்மீடியட்டா வந்துகிட்டே இருக்கும். இந்த குலதெய்வ வழிபாடு மயிலாடுதுறை பக்கத்துல இருக்க பூம்புகார்ல தான் பண்ணுவாங்க. இந்த அம்மனோட பேரு பிடிமன் தேவி அம்மன். கடல்லேருந்து பிடிமன் எடுத்துட்டு வந்து பூஜை பண்றதுனால தான் இவங்களோட பேரு பிடிமன் தேவி அம்மன்னு சொல்லுவாங்க. அண்ட் கடல்லேருந்து எடுத்துட்டு வந்த மண்ண அம்மனா நம்ம வந்து நல்லா வந்து அலங்காரம் பண்ணி, அண்ட் அபிஷேக ஆராதனைகள்லாம் பண்ணுவோம். வீட்லேருந்து கஸ்தூரி மஞ்சள், பால், தயிர், இது கூட இளநீர், தேன் எல்லாம் வச்சு இந்த அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி, ஃபைனலா இந்த அம்மனுக்காகவே ஸ்பெஷலா ஒரு நலுங்கு மாவு ரெடி பண்ணிட்டு வருவாங்க. அந்த நலுங்கு மாவ கடைசியா அந்த அம்மன் மேல போட்டு, இந்த அம்மனுக்காக எல்லாருமே வந்து பெட்டி பழங்கள், மாலை, பூ எல்லாமே வாங்கிட்டு வந்திருப்போம். எல்லாம் வச்சு சூப்பரா இந்த அம்மனுக்கு அலங்காரம் பண்ணுவோம். நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் எங்க அம்மா வந்து ஸ்கூலுக்கு லீவ் போடக்கூடாதுன்ட்டு, சண்டே எப்பலாம் வருதோ அப்பதான் கூட்டிட்டு போவாங்க. இதுக்காகவே சிவராத்திரி வந்து சண்டே வரணும்னு நான் ப்ரே பண்ணிப்பேன். ஏன்னா என்னோட கசின்ஸ் எல்லாமே சின்ன பசங்களா இருக்கும்போது, இந்த கடல்ல போய் விளையாடுறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். அதுவும் இந்த கடலும் ஆறும் சேர்ற இடத்துல போய் குளிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம். பட் எல்லா நாளும் கூட்டிட்டு போ மாட்டாங்க இல்லையா பீச்சுக்கு. ஸோ இந்த மாரி அக்கேஷன் வந்தா தான் கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் சின்ன வயசா இருக்கும்போதெல்லாம் சிவராத்திரி சண்டே வருமா வருமான்னு பார்த்துட்டுருப்போம். பட் எல்லா வருஷமும் எப்படி சண்டே வரும்? சில வருஷத்துல வந்து புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த மாரிலாம் வந்துரும். அதுவும் பிப்ரவரி மாசம், மார்ச் மாசத்துல வரதுனால, கண்டிப்பா அந்த ஆனுவல் எக்ஸாம்ஸ் இருக்கிறதுனால, நெறைய டைம் ஸ்கூல் டைம்லலாம் மிஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன் இந்த கோயில் பூஜைய. பட் இப்போ நான் வந்து லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா போயிட்டுருக்கேன். இது வந்து 3 இயர். ரொம்ப ஒரு சூப்பரா இருக்கும். ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வருவோம். நல்லா வந்து ஜாலியா இருக்கும். காலையில ஒரு 7 மணிக்கு கிளம்புவாங்க. நம்ம ஒரு 8, 9 மணிக்கு அங்க போனாலும், அந்த ஒரு நைட் ஒரு ஈவினிங் ஒரு 7:00 வருது. டக்குன்னு வர மாரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அவ்ளோ ஃபாஸ்ட்டா அந்த டே மூவ் ஆகும். அண்ட் எல்லாரும் இந்த அம்மனுக்கு வந்து பெட்டி பழம் வாங்கிட்டு வருவோம். பெட்டி பழம்னா ஒண்ணும் கிடையாதுங்க. கை நெறைய அந்த அம்மனுக்கு பழத்த பெட்டி பெட்டியா வாங்கிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் பெட்டி பழம்னு சொல்றது. நாங்களுமே வந்து என் தங்கச்சி அவ ஃபேமிலியோட வாங்கிட்டு வந்தா. அண்ட் நாங்களுமே வந்து வாங்கிட்டு போயிருந்தோம். இந்த வருஷம் அலங்காரம் பண்ணிட்டு, பூஜை பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள 12 மணி தாண்டிடுச்சு. மாமா வந்து யமகண்டம் வந்துருச்சு. சரி ஒரு 1:30 மணிக்கு வந்து பூஜை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கெல்லாம் எங்க அம்மா, சித்தி, அக்காலாம் வந்து மாவிளக்கு தான் போட்டுட்டு இருந்தாங்க. அம்மாவும் சித்தியும் மாவிளக்க வச்சு மாத்தி மாத்தி போஸ் குடுத்துட்டு இருந்தாங்க. இது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. எல்லாருமே கமெண்ட் பண்ணி சிரிச்சுட்டே இருந்தோம். சரி 1:30 மணி ஆகுற வரைக்கும் டைம் பாஸ் ஆகணும் இல்லையா? அதனால எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். அண்ட் ஃபைனலா அம்மன அலங்காரம் பண்ற இடத்துல, அந்த மரத்துல இருந்து எங்க மாமா வந்து சூப்பரா சாரி மாரியே ட்ரே பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. இந்த அலங்காரம் எப்படி இருந்ததுங்கிறத மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் கசின் வந்து புதுசா ஒரு மைக் வாங்கியிருந்தாங்க. சரி எங்க அப்பாவுக்கு வந்து மைக்க பார்த்தா சும்மா இருக்க மாட்டாரு. சரி வந்தவங்களலாம் நான் வெல்கம் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீச் குடுக்குறாரு. எப்படி இருக்குங்கிறத நீங்களே கேளுங்க. சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சின்னமாப்பிள்ளை அவர்களை வரவேற்கின்றேன். நாடாளுமன்ற சங்கத்தின் தலைவர் திரு பி. பாண்டியன் அவர்களையும் அவள் துணைவியார் அவர்களையும் அனைவர் சார்பாக பலத்த கடவுளுக்கிடையே வரவேற்கின்றேன். எங்க அப்பா பேசும்போது கரெக்டா வந்து இன்னொரு பாட்டி வீட்டு கார் வந்தது. எல்லாரையுமே வந்து மைக்ல அனௌன்ஸ் பண்ணி வெல்கம் பண்ணோனே எல்லாருக்குமே செம ஹாப்பி ஆயிடுச்சு. பொங்கி பொங்கி வருதா அதான் பொங்கல். சக்கரை பொங்கல் வெண்பொங்கலுக்கு ஆப்போசிட். சக்கரை பொங்கல் ஆப்போசிட். இந்த பக்கம் எங்க அம்மாவும் மாமாவும் பொங்கல் வச்சு ஃபன்னா பேசிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் மாடு வந்து பொங்கல் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தது. பின்னாடி மாடு மாடு மாடு.
ஒரு வழியா யமகண்டம்லாம் போயிட்டு நல்ல நேரம் வந்துருச்சு. நல்ல நேரம் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து சாம்பிராணி, சூடம்லாம் காமிச்சு நல்லா திருப்தியா வந்து சாமி கும்பிட்டு நல்லா இந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டோம். அண்ட் நாங்க எல்லாருமே வந்து அர்ச்சனை எடுத்துட்டு போயிருந்தோம். எல்லார் குடுத்த அர்ச்சனையுமே வந்து மாமா எல்லா தேங்காவும் பொறுமையா உடைச்சாங்க. எல்லா தேங்காவும் நல்லபடியா உடைஞ்சிருந்தது. ஸோ எல்லாருக்குமே அவங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் இந்த இந்த வருஷங்கிற நம்பிக்கையோட நல்லா திருப்தியா அந்த தேவி அம்மனை எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு அண்ட் வந்து மன நிறைவா இருந்துச்சு இந்த ப்ரேயர்ஸ். அண்ட் நீங்க யாரெல்லாம் இதே மாதிரி வந்து ஒரு ஃபேமிலியா குலதெய்வம் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி உங்களோட குலதெய்வம் கோவில் எல்லாம் எந்த ஊர்ல இருக்கு அதனோட வரலாறையும் ஷார்ட்டா கமெண்ட்ல போடுங்க. நாங்களும் படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் பூஜை முடிஞ்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் சாமிக்கு பிரசாதமாக வச்சு படைச்ச பானகரம், இது கூடயே வந்து துள்ளு மாவு அண்ட் வந்து பணியாரம் எல்லாமே வந்து கொடுத்தாங்க. அது எல்லாமே பிரசாதம்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எங்கள் எல்லாருக்குமே வந்து எங்களோட அர்ச்சனை பைக்கு அம்மனோட பேர் போட்ட மாதிரியே, அதாவது தேவி அம்மனோட பேர் போட்டு வந்து பை அடிச்சிருந்தாங்க. எங்களுக்கு அந்த பிரசாத பையும் கொடுத்துட்டாங்க. அண்ட் சாப்பாடு தான் செம்ம அல்டிமேட்டு. இந்த அம்மன் வந்து எங்களுக்கு வந்து பிரியாணி போடுறதுக்கு உத்தரவு கொடுத்துட்டாங்க. அதனால வெளியிலேருந்து ஆள் கூப்பிட்டு வந்து சூப்பரா வந்து மட்டன் பிரியாணி செஞ்சிருந்தாங்க. ஸோ மட்டன் பிரியாணி, தக்காளி ஜாம், முட்டை, சிக்கன் 65, தால்ச்சா அண்ட் வந்து பாயாசம் எல்லாமே குடுத்தாங்க. திருப்தியா சாப்பிட்டுட்டு அண்ட் பூம்புகாருக்கே ஸ்பெஷலா இருக்கக்கூடிய இந்த ஒரு கருவாடு பர்ச்சேஸ்க்கு தான் போயிருந்தோம். எனக்கு என்னமோ இந்த கருவாடோட ஸ்மெல்லே பிடிக்காது. பட் தங்கச்சி பேபிக்கு மில்க் குடுக்கறதுனால அவளுக்காக அம்மா வந்து நெத்திலி கருவாடும், கொடுவா கருவாடும் மட்டும் வாங்கிக்கிட்டாங்க. அண்ட் பால் சுறா கருவாடு தான் வாங்கலான்னு போனோம். பட் அது கொஞ்சம் நல்லா இல்ல அப்படிங்கிறதுனால இந்த ஒரு கருவாடு மட்டும் வாங்கியிருந்தோம். பட் கருவாடுலே எக்கச்சக்க வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. அண்ட் அதெல்லாம் வாங்கிட்டு அங்கங்க சின்ன சின்ன கடைகள் இருந்துச்சு. அங்க போய் பார்த்தா எல்லாமே நம்ம ஊர்லயே கிடைக்குது. இதுல என்ன வாங்குறதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, குட்டி பையனுக்கு குட்டியா ஒரு டால் மட்டும் இந்த பச்சை கலர்ல இருக்கு. அமுத்துனா சத்தம் வரும். அது மட்டும் வாங்கிக்கிட்டு கடற்கரைக்கு போயிட்டோம். கடற்கரையிலயும் நெறைய கல் அடுக்கியிருந்தாங்க. ஸோ உள்ளலாம் இறங்கிலாம் எங்களால குளிக்க முடியல. சும்மா அந்த கல்லு மேலேயே உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியா எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அண்ட் ஈவினிங் போல சன்செட் டைம்ல பக்கோடாலாம் போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி காலிஃப்ளவர், மிளகா பஜ்ஜிலாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க வீட்லேருந்து வரும்போது. அத வந்து எங்களோட மாமா எல்லாமே உட்காந்து பக்கோடாவும், மிளகா பஜ்ஜிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. அது என்னமோ கடற்கரையில உட்காந்து பஜ்ஜி சாப்பிட்டா சூப்பரா தான் இருக்கும். நல்லா சுட சுட மிளகா பஜ்ஜி சாப்பிட்டுட்டு இது கூட டீயும் குடுத்தாங்க. திருப்தியா சாப்பிட்டுட்டு ஒரு 7, 7:15 போல அங்கேருந்து எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் அவ்வளோதான் இந்த குலதெய்வம் கோயில் பூஜை அண்ட் என் ஃபன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனிமே அடுத்த வருஷத்துக்கு இந்த டேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம சுபாஷ் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.